உள்ளாட்சி தேர்தலில் ஒரு புதிய மாற்றத்தை தமிழ்நாட்டு மக்கள் கொண்டு வருவார்கள். கேப்டன் விஜயகாந்த் நம்பிக்கை. உள்ளாட்சி தேர்தலில் நாளை முதல் கட்ட வாக்குப்பதிவு. அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலை. தேர்தல் விதிமுறைகளை தொடர்ந்து மீறி வரும் அதிமுகவினர். கட்சி சின்னத்துடன் பூத் ஸ்லிப்புகள் விநியோகம். ஆதரவாளர்களின் சர்ச்சைக்குரிய கருத்துக்களால் அண்ணா ஹசாரே மௌன விரதம். பிரசாந்த் பூஷனை நீக்குவது குறித்து தீவிர பரிசீலனை. வணக்கம். விரிவான செய்திகள். உள்ளாட்சி தேர்தலில் ஒரு புதிய மாற்றத்தை தமிழ்நாட்டு மக்கள் கொண்டு வருவார்கள் என்ற அசையாத நம்பிக்கை தமக்கு ஏற்பட்டுள்ளதாக தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 20 நாட்களுக்கு மேலாக தமிழ்நாடு முழுவதும் தாம் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பிரச்சாரம் செய்ததில் சென்ற இடமெல்லாம் ஏராளமான பொதுமக்கள் திரண்டு வந்து பேராதரவு கொடுத்ததாக கூறியுள்ளார். உள்ளாட்சி மன்ற பொறுப்புகளில் ஆதிக்கம் செலுத்தி வந்த அரசியல் கட்சிகள் இந்த தேர்தலிலும் தாங்களே பதவிகளை கைப்பற்ற சாமபேத தான தண்டம் என்ற 4 வகை உபாயங்களை கையாண்டு வருவதாகவும் கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். பல இடங்களில் வாக்காளர் பட்டியல் சரிவர இல்லை என்றும், சில இடங்களில் தேமுதிக வேட்பாளர்கள் மிரட்டப்படுகிறார்கள் என்றும் கூறியுள்ள அவர், ஆளும் கட்சியினர் விதிமுறைகளை மீறி கட்சி சின்னம் பொறிக்கப்பட்ட பூத் ஸ்லிப்புகளை வழங்கி வருவதாகவும், இதனை அதிகாரிகள் தெரிந்தும் தெரியாதது போல் இருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தேர்தல் ஆணையரால் எதிர்க்கட்சிகளுக்கு கொடுக்கப்பட்ட வாக்காளர் பட்டியலை விட ஆளும் கட்சியினருக்கு தரப்பட்டுள்ள வாக்காளர் பட்டியலில் 400 வாக்காளர்கள் கூடுதலாக உள்ளது என்ற குற்றச்சாட்டு எழுந்திருப்பதாகவும், ஒரு வார்டிலேயே 400 வாக்காளர்கள் கூடுதலாக இருந்தால் மற்ற இடங்களில் எவ்வளவு இருக்கும் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் என்றும் கேப்டன் விஜயகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். கடந்த உள்ளாட்சி தேர்தலில் திமுக ஆட்சியில் எத்தகைய அராஜக முறையில் நடத்தப்பட்டது என்பதை நாடே நன்கு அறியும் என்றும், அதனை சென்னை உயர்நீதிமன்றமே கண்டித்து மறு தேர்தலுக்கு உத்தரவிட்டது என்றும், அந்த நிலை மீண்டும் வரக்கூடாது என்றும் கேப்டன் விஜயகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்ற முறை போல் முறைகேடு இல்லாமல் இந்த உள்ளாட்சி தேர்தல் நேர்மையாகவும் முறையாகவும் நடத்தப்பட வேண்டும் என்று மக்கள் விரும்புவதாகவும், அதற்கு ஏற்ற வகையில் மாநில தேர்தல் ஆணையமும் காவல்துறையும் தேர்தல் அதிகாரிகளும் நடந்து கொள்வார்கள் என்று தாம் எதிர்பார்ப்பதாகவும் கேப்டன் விஜயகாந்த் குறிப்பிட்டுள்ளார். தேர்தலை சீர்குலைக்க யார் நினைத்தாலும், எத்தகைய சக்தியை பயன்படுத்தினாலும் அவற்றை உடனுக்குடன் தேர்தல் ஆணையத்திடமும் தலைமை கழகத்திடமும் தெரிவிக்க தேமுதிக தொண்டர்களும் கூட்டணி கட்சியினரும் விழிப்போடு பணியாற்ற வேண்டும் என்று தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக உள்ளாட்சி தேர்தலில் முதல் கட்ட வாக்குப்பதிவு நாளை நடைபெறுகிறது. இதையொட்டி வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பலத்த பாதுகாப்புடன் வாக்கு மையங்களுக்கு எடுத்துச் செல்லப்பட்டன. தமிழக உள்ளாட்சி தேர்தல் முதல் கட்டமாக 10 மாநகராட்சிகள், 60 நகராட்சிகள், 259 பேரூராட்சிகள் மற்றும் 191 ஊராட்சி ஒன்றியங்களில் நாளை நடைபெறுகிறது தேர்தல். நாளை காலை 7 மணிக்கு தொடங்கும் இந்த வாக்குப்பதிவு மாலை 5 மணி வரை நடைபெறுகிறது. இதையொட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சென்னை மாநகராட்சி மற்றும் பதற்றமான வாக்குச்சாவடி மையங்களில் வெப் கேமராக்களில் பதிவு செய்து கண்காணிக்கும் நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன. இந்த முதல் கட்ட தேர்தலை ஒட்டி வாக்கு மையங்களுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் பொருட்கள் எடுத்துச் செல்லப்பட்டன. திருச்சியில் மாநகராட்சி அலுவலகத்திலிருந்து தேர்தல் அதிகாரி வீரராகவ் மற்றும் தேர்தல் பார்வையாளர் சந்திரசேகர் ஆகியோர் முன்னிலையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்குச்சாவடி மையங்களுக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் எடுத்துச் செல்லப்பட்டன. திருச்சி மாநகராட்சியில் 3725 தேர்தல் பணியாளர்கள் உட்பட 12,000 பேர் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்.
இதேபோல் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் மாவட்டத்தில் தேர்தல் நடக்கும் பல்வேறு வாக்குச்சாவடி மையங்களுக்கும் பலத்த பாதுகாப்புடன் எடுத்துச் செல்லப்பட்டன. ராசிபுரம் அருகே உள்ள மலை கிராமங்களுக்கு வாக்குப்பெட்டிகள் போலீஸ் பாதுகாப்புடன் தலையில் சுமந்து கொண்டு செல்லப்பட்டது. சாலை வசதி இல்லாததால் மலைமேல் உள்ள கிராமங்களுக்கு அதிகாரிகள் நடந்தே சென்றனர். நாங்க 30 பேர் போறோங்க. நான் 30 பேருமே முன்னாடியே நடந்து 13 கிலோமீட்டர் நடந்து பொட்டியை தூக்கிட்டு நாங்க வனத்துறை அலுவலர் அண்ட் பிசி கூட கூட்டி போய் எங்களுக்கு எலெக்ஷனுக்கு உறுதியாக இருக்கிறாங்க. உள்ளாட்சி தேர்தல் வெளிப்படையாகவும் முறைகேடின்றியும் நடைபெறும் என்று மாநில தேர்தல் ஆணையம் பலமுறை அறிவிப்புகளை வெளியிட்டாலும் அதிமுகவினர் தொடர்ந்து வெளிப்படையாகவே தேர்தல் விதிமுறைகளை மீறி வருகின்றனர். தேர்தல் விதிமுறைப்படி பூத் சிலிப்புகளில் கட்சி சின்னம் பொறிக்கப்படக்கூடாது என்பது விதி. ஆனால் இந்த விதிமுறையை மீறி அதிமுகவினர் பல இடங்களில் தங்கள் கட்சி சின்னம் பொறிக்கப்பட்ட பூத் சிலிப்புகளை வாக்காளர்களுக்கு விநியோகித்து வருகின்றனர். இது அதிகாரிகளுக்கு தெரிந்தும் அவர்கள் கண்டுகொள்ளாமல் உள்ளனர். இது வாக்காளர்கள் மத்தியிலும் எதிர்க்கட்சியினர் மத்தியிலும் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இதேபோல் கும்பகோணம் நகராட்சிக்குட்பட்ட பல இடங்களில் அதிமுக பிரச்சார நோட்டீசுடன் வீடு வீடாக சென்று ஓட்டு போட பணம் கொடுத்த ஒரு நபரை பொதுமக்கள் மடக்கி பிடித்து போலீசில் ஒப்படைத்துள்ளனர். கும்பகோணம் ஐயப்பா நகர் பகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் துரைராஜுக்கு ஆதரவாக அந்த நபர் வாக்காளர்களுக்கு ஓட்டு போட 500 ரூபாய் பணம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதனை அறிந்த அந்த பகுதி மக்கள் அந்த நபரை மடக்கி பிடித்து கும்பகோணம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இதேபோல் திருப்பூர் மாநகராட்சி வாக்காளர்களுக்கு கொடுக்க அதிமுகவினர் எடுத்துச் சென்ற சேலைகள் பண்டல் பண்டலாக பறிமுதல் செய்யப்பட்டது. அதிமுகவினரின் சொகுசு காரும் கைப்பற்றப்பட்டது. தேர்தலின் போது வன்முறையில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சென்னை பெருநகர காவல்துறை ஆணையர் திரிபாதி எச்சரித்துள்ளார். உள்ளாட்சி தேர்தலில் நாளை முதல்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இதையொட்டி சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த பெருநகர காவல்துறை ஆணையர் திரிபாதி வாக்குப்பதிவின் போது யாரேனும் வன்முறையில் ஈடுபட்டால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். தேர்தல் அமைதியாக நடைபெற அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் முழுவீச்சில் செய்யப்பட்டு வருவதாகவும் மக்கள் அச்சமின்றி வாக்குச்சாவடிகளுக்கு வந்து வாக்களிக்கலாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். எல்லா லொகேஷன்ஸில் நம்ம யூனிஃபார்ம் போலீஸ் பர்சன் போட்டிருக்கோம். நம்பர் 1. நம்பர் 2, சென்சிட்டிவ் பூத்ஸில் நம்ம எக்ஸ்ட்ரா மேன் பவர் வி ஹவ் ஆடட். வாக்குப்பள்ளி முடிச்சுட்டு வருவாங்க அந்த கவுண்டிங் சென்டருக்கு தனி பந்தோபஸ்து, இப்போ ஆம்பளை கார்டு போடுவாங்க, அதுக்கு ஒரு ஆஃபீஸர் இன்சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த பில்டிங்கினுடைய செக்யூரிட்டிக்காக தனியாக போலீஸ், அதுக்கு தனி ஸ்கீம் போட்டிருக்கோம். அதனால பாதுகாப்பாக இருக்கும். அதெல்லாம் சீல் போட்டு அங்கே ஆர்ம்ஸ் கார்டு இருப்பாங்க. சென்னை பெருநகரில் உள்ள மொத்தம் 4934 வாக்குச்சாவடிகளில் 1905 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவையாக கண்டறியப்பட்டுள்ளதாகவும் இந்த வாக்குச்சாவடிகளில் கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின்படி அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வாக்குப்பதிவு வீடியோ பதிவு செய்யப்படும் என்று மாநகராட்சி ஆணையரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான கார்த்திகேயன் தெரிவித்தார். இதுவரை பூத் சிலிப்புகள் கிடைக்கப்பெறாதவர்கள் சம்பந்தப்பட்ட வாக்குச்சாவடிகளுக்கு சென்று தங்கள் பூத் சிலிப்புகளை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அவர் கூறினார். நம்முடைய மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவின்படி ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் நடக்கிற நிகழ்வுகளை பதிவு செய்வதற்கும் ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாங்கள் வீடியோகிராஃபர்ஸ், ப்ரொஃபஷனல் வீடியோகிராஃபர்ஸ் என்கேஜ் பண்ணுறோம். தேர்தல் தொடர்பான புகார்களை கொடுக்க 24 மணி நேர தகவல் தொடர்பு மையங்கள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் கார்த்திகேயன் தெரிவித்தார். காஷ்மீர் பற்றி சர்ச்சைக்குரிய கருத்தினால் ஹசாரே குழுவில் இருந்து பிரசாந்த் பூஷன் நீக்கப்பட உள்ளார். அரவிந்த் கெஜ்ரிவால் மீதும் அண்ணா ஹசாரே அதிருப்தியில் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. காஷ்மீர் குறித்து பிரசாந்த் பூஷன் தெரிவித்த கருத்தால் ஆத்திரமடைந்த சிலர் அவரது அலுவலகத்திற்குள் புகுந்து அவரை அடித்து உதைத்தனர். இந்நிலையில் தனது சொந்த ஊரான ராலேகான் சிட்டியில் தொலைக்காட்சி ஒன்றிற்கு பேட்டியளித்த ஹசாரே, நாட்டை துண்டாட வேண்டும் என்று நினைப்பவர்கள், பேசுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை தான் எதிர்ப்பதாகவும், காஷ்மீர் பற்றி பிரசாந்த் பூஷன் தெரிவித்த கருத்தினால் தான் மிகவும் வேதனை அடைந்துள்ளதாகவும் கூறினார். விரைவில் தங்கள் குழுவின் உயர்மட்ட குழு கூட்டத்தை கூட்டி பிரசாந்த் பூஷனை லஞ்ச ஊழலுக்கு எதிராக இயக்கத்தில் தொடர அனுமதிப்பதா வேண்டாமா என்பது பற்றி முடிவெடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். ஹசாரே குழுவில் இடம்பெற்றுள்ள கிரண்பேடி, அரவிந்த் கெஜ்ரிவால், வெளியிலிருந்து இந்த இயக்கத்தை ஆதரிக்கும் சுவாமி அக்னிவேஷ் போன்றோரும்
பிரசாந்த் பூஷனுக்கு எதிராக உள்ளதால் ஹசாரேவின் உயர்மட்ட குழுவில் இருந்து அவர் நீக்கப்படுவது உறுதியாகிவிட்டது. இதனிடையே நாடாளுமன்றத்தை விட முக்கியமானவர்கள் மக்கள்தான் என்றும் அதன் அடிப்படையில் அண்ணா ஹசாரே நாடாளுமன்றத்தை விட உயர்ந்தவர் என்றும் அரவிந்த் கெஜ்ரிவால் கூறியுள்ள கருத்தும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் கெஜ்ரிவாலின் கருத்தை விரும்பாத ஹசாரே ஒரு வாரம் மௌன விரதம் இருக்கப் போவதாக அறிவித்ததுடன் இயக்கத்தில் உள்ள யாரும் தேவையில்லாமல் தன்னை புகழ வேண்டாம் என்றும் தெரிவித்துள்ளார். இதனால் ஹசாரேவின் குழுவில் தற்போது பிளவு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தமிழக மக்களுக்கு ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்க தேமுதிகவிற்கு வாய்ப்பளியுங்கள் என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தேமுதிக வேட்பாளர்கள் மற்றும் கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் வேட்பாளர்களையும் ஆதரித்து திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். அதன்படி திருவள்ளூர் மாவட்டம் ஈக்காடு கிராமத்தில் நேற்று பிரச்சாரம் செய்த திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தமிழக இளைஞர்கள் ஏராளமானோர் கேப்டன் விஜயகாந்த் பின்னால் அணிவகுத்திருப்பதற்கு காரணம் கேப்டன் விஜயகாந்த் நாட்டு மக்களுக்கு உழைக்கும் நேர்மையான தலைவர் என்பதால்தான் என்றார். அதனால் தமிழக மக்களுக்கு ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்க தேமுதிகவால் மட்டுமே முடியும் என்று கூறிய அவர் அதற்கு தேமுதிகவுக்கு மக்கள் வாய்ப்பளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். அத்தனை பேருமே இளைஞர்கள் வருங்கால தமிழகத்தின் தலையெழுத்தை மாற்றப் போகும் அந்த இளைஞர்களுக்கு மக்களாகிய நீங்கள் நல்ல தீர்ப்பை இந்த தேர்தல் மூலம், இந்த உள்ளாட்சி தேர்தல் மூலம் மாற்றி அமைக்கிற மக்களே. தரமற்ற அரிசி ரேஷன் கடைகளில் வழங்கப்படுவதற்கு கண்டனம் தெரிவித்த திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஆளும் கட்சிக்கு வாக்களித்தால்தான் அரசின் இலவசங்கள் கிடைக்கும் என்று நம்ப வேண்டாம் என்றும் குறிப்பிட்டார். இன்னைக்கு அரசாங்கம் வழங்கும் இலவச திட்டங்கள் யாருடைய காசுல கொடுப்பது, யாருடைய சொந்த பணம் இல்லை, மக்களுடைய காசு, அரசாங்கத்தினுடைய காசு என்பது மக்கள் வரி பணத்தில் கொடுக்கப்படும் காசு. தமிழ்நாட்டில் இலவச திட்டங்களை ஆளுங்கட்சிக்கு ஓட்டு போட்டதான் கொடுப்பாங்க, இல்லாட்டி கொடுக்க மாட்டாங்க என்று உங்களை எல்லோரையும் பயமுறுத்துவதாக கேள்விப்பட்டோம். முன்னதாக 100க்கும் பீருக்கும் சோறுக்கும் உங்கள் ஓட்டுக்களை விற்காதீர்கள் என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வேண்டுகோள் விடுத்தார். 100க்கும் சோறுக்கும் பீருக்கும் வித்து விடாதீங்க மக்களே, உங்களை பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் ஓட்டு உரிமையை தயவு செய்து வித்துறாதீங்க. நில மோசடி வழக்கில் கர்நாடக முன்னாள் முதல்வர் எடியூரப்பா கைது செய்யப்பட்டுள்ளதைப் போல முன்னாள் அமைச்சர் ஒருவரையும் காவல்துறையினர் நில மோசடி தொடர்பாக கைது செய்துள்ளனர். இதனிடையே எடியூரப்பாவுக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதையடுத்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். லோக் ஆயுக்தா நீதிமன்றம் எடியூரப்பாவின் முன்ஜாமீன் மனுவை நிராகரித்து கைது வாரண்ட் பிறப்பித்ததையடுத்து சரணடைந்த அவரை வரும் 22ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்குமாறு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். அவர் பெங்களூரு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் அதிகாலை 2 மணியளவில் அவருக்கு வாந்தி ஏற்பட்டது. தனக்கு நெஞ்சுவலி இருப்பதாக அவர் கூறியதை அடுத்து சிறை அதிகாரிகள் எடியூரப்பாவை பெங்களூருவில் உள்ள ஜெயதேவா மருத்துவமனையில் சேர்த்தனர். அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டிருந்தாலும் உடல்நிலை தற்போது நல்ல நிலையில் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள எடியூரப்பாவை கர்நாடக முதல்வர் சதானந்த கவுடா நேரில் சென்று பார்த்து நலம் விசாரித்தார். இதனிடையே கர்நாடக மாநில முன்னாள் அமைச்சர் SN கிருஷ்ணய்யா செட்டியை காவல்துறையினர் இன்று பெங்களூருவில் கைது செய்தனர். தனது மகன்களுக்கு நில ஒதுக்கீடு செய்து மோசடி செய்ததாக அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பின்னர் அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். வருகிற 22ஆம் தேதி அவரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். ஆந்திராவில் தீவிரமடைந்து வரும் தெலுங்கானா போராட்டம். நாளை முழு அடைப்புக்கு போராட்ட குழுவினர் அழைப்பு. மத்திய பிரதேசத்தில் வீட்டில் பதுக்கப்பட்டிருந்த பயங்கர வெடிபொருட்கள் போலீசார் கைப்பற்றி தீவிர விசாரணை. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.